ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் நிறைய தமிழ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் முதல் படமான டியர் காம்ரேட் படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டியர் காம்ரேட் விஜய் தேவர்கொண்டா நடித்து வெளியே வந்திருக்க படம் இந்த படம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம், அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழில் நோட்டா, இப்போ டியர் காம்ரேட். இந்த மாதிரி படம் வரிசையில் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் நடித்த அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம் பயங்கர ஹிட் ஆச்சு. நோட்டா வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் படமாகவே இருந்துச்சு. ஏன்னா எடுத்தோட மூணாவது படமே அரசியல்வாதியாக சிஎம்மாவும் காட்டிட்டாங்க. 4வது படம் பார்த்தீங்கன்னா அவரோட லெவலை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். டியர் காம்ரேட்னா ஃபஸ்ட்டு என்ன நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் படத்தில் ஒரு டெஃபினேஷன் டைரக்டர் கொடுத்துருந்தாரு. நமக்கு கூடயே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவங்க நமக்கு ஒரு பாடி கார்டு மாதிரின்னு சொல்லிக்கலாம். நமக்கு தைரியத்தையும் கொடுக்குறவங்க, அது மாதிரி தான் அந்த காம்ரேட்டுக்கான டெஃபினேஷன் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். அது நல்லா இருந்துச்சு. படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் லீடராக இருக்கார் போல இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் தட்டி கேட்குறாரு. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது. பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஹீரோயின். அவர் பார்த்தோட லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அது ஏற்கனவே அவங்க அக்காவை வந்துட்டு ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தா அவங்க அக்காவுக்கு கல்யாணம். அதனால தான் அந்த பொண்ணு அங்கே ஊர்லேருந்து வந்திருக்குது. இப்போ தங்கச்சி ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. 2 பேர் லவ் பண்ணுறாங்க. சில கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனியனுக்காக சண்டை போடுறாருல, ஸ்டூடெண்ட்ஸுக்காகலாம், இது எனக்கு பிடிக்கல, இதை விட்டுட்டு வா, எங்கள் அண்ணன் இது மாதிரி தான் நான் இழந்தேன், அதனால நீ செத்துருவேன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம், இந்த பிரச்சனை தான் நான் பார்ப்பேன், நீ தேவையில்ல போன்னு சொல்லி கோவமாக துரத்தி விட்டுறாரு. ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோட கிரிக்கெட் தான் அதிகமாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக அவங்க ஸ்டேட் பிளேயர். ஓகேங்களா? இதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் போன்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஒரு 3 வருஷம் அவர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன், சவுண்டெல்லாம் நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமேட்டு 3 வருஷம் கழிச்சு வர ஹீரோவுக்கு ஹீரோயின் எங்கேன்னு தெரிய வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்ல போக, ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோயினை தூக்கிட்டு அந்த அவர் போனார பைக் எடுத்துகிட்டு ஒரு 3 வருஷம் ட்ராவல், அது ஒரு 2 வாரத்துலேயே கூட்டிகிட்டு போய் இயற்கையெல்லாம் சுற்றி காட்டினால அவங்களுக்கு அந்த மென்டலி அஃபெக்ட் ஆனதுனால தெளிஞ்சிருச்சு, நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்க அந்த கிரிக்கெட்டையும் மொத்தமாக விட்டுட்டாங்க, ஏன் என்ன, அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் எப்படி விளாண்டுருக்கு அப்படிங்கிறத படத்தோட மீதி செகண்ட் ஹாஃபாக வச்சுருந்தது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்த்துருவோம். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவர்கொண்டாவும் ஹீரோயின் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷன் வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு. அந்த காம்போக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு 2-3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழில் தான் பார்த்துருந்தோம். டியர் காம்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ளஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாஸ் எலமெண்ட்ஸான சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. காலேஜில் ஃபைட்டு போடுறது, அடுத்தது வந்து லவ் சீன்ஸு, இது மாதிரி காமெடி அவ்வளோக்கா இல்லைனாலும் அங்கங்கே இது மாதிரி மாசான சீன்ஸு, பசங்களுக்காக சண்டை போடுறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சேர்ந்து அடிக்கிறது, அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் வச்சுருந்தது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட ரொமான்ஸ் சீன்ஸ் ஒன்றும் நல்லா இருந்துச்சு. பாட்டும் முக்கியமாக படத்தில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சுங்கிறியா, அப்போ மைனஸ் தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மைனஸ்ன்னு பார்க்க போனால் படத்தோட லென்த்து கொஞ்சம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் இந்த லவ் போர்ஷன் மட்டும் தான் போகுது. செகண்ட் ஹாஃப் தான் அந்த மைய கதையே வந்து நகருதுன்னு சொல்லலாம். ஏன் என்னாச்சு, எப்படி பாலிடிக்ஸ் அந்த கேமுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் காட்டியிருந்தாங்க. பெண்கள் தைரியமாக வந்துட்டு அவங்களோட பிரச்சனையை வெளியே சொன்னாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருந்தது. படத்துக்கு ஒரு பாராட்டுக்கள்னு சொல்லலாம். மித்தபடி படத்தில் வந்துட்டு குறைய சொல்கிறது எதுவும் கிடையாது. இதோட படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் சீன் வந்து அலைப்பாய் மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஊருக்கு போனோம்ல, ஒரு ஃபோன் பண்ணிட்டு அங்கே தான் நானே வரேன் அப்படின்னு சொல்லி தேடி போய் சர்ப்ரைஸ் பண்ணுறதாகட்டும், ஸ்கூட்டிலேயே போவார் ஊர் விட்டு ஊர், இது மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்ரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஃபுல்லாக தேடுவாங்க. இது ஏற்கனவே நம்ம விக்ரம் படத்தில் பார்த்த சேது அப்படிங்கிற ஒரு படம் தான். அதில் அவங்க யூனியன் லீடராக தான் இருப்பார் விக்ரம். இதில் பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு சியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சியா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஃபுல்லாக தேடுவாங்க, லெக்சர் தேடுவாங்க, புக் எடுத்து தேடுவாங்க. ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இது காம்ரேட் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்லிடுவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்துட்டு லைட்டாக கீதா கோவிந்தம் சாயலையும் ஒவ்வொரு ஃபைட் சீன் போடுறப்போ அர்ஜுன் ரெட்டி மாதிரி கூட இருந்துச்சு. அர்ஜுன் ரெட்டியில் கூட இதே மாதிரி தான் கோச்சு திடீர்னு கிளம்பிடுவார். அப்புறம் வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து ஹீரோயின் கூட பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். கிளைமேக்ஸ் சீனாகவே அமைஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தேவும் இதயராணி இஸ்பேட் ராஜா அந்த படத்து மாதிரி திடீர்னு ஏதாச்சும் நடந்ததுன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு டப்புன்னு. தேவலியும் அதே மாதிரி தான் இருக்கும்.
இந்த இஸ்பேர் ராஜா இதே ராணி அந்த படத்துல அதே மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஏதாச்சும் கோச்சிக்கிட்டார் அப்படின்னா இவர் டப்புட் பைக் எடுத்து கிளம்பிடுவாரு. இது மாதிரி பல படங்களை கலந்து எடுத்து இந்த டியர் காம்ரேட் எப்படி இருக்குன்னு கடைசியா கேட்டீங்க அப்படின்னா, ஒரு முறை எல்லாரும் தியேட்டர்ல போய் முகம் சுளிக்காம பார்க்க வேண்டிய படமா இந்த டியர் காம்ரேட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்க்கலாம். நீங்க டியர் காம்ரேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம்.